தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, இலங்கை அதிபர் தேர்தலில் வாக்குப்பதிவு தற்போது தொடங்கியிருக்கிறது. இலங்கை அதிபர் தேர்தலில் வாக்குப்பதிவு தற்போது தொடங்கியிருக்கிறது. இலங்கையின் 9வது அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் தற்போது தொடங்கியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. வணக்கம் சுசித்ரா, தற்போது அங்கு வாக்குப்பதிவானது தொடங்கியிருக்கிறது. இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். இலங்கையில் தற்பொழுது அதிபருக்கான தேர்தல் வாக்குப்பதிவு என்பது அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. மிக முக்கியமாக கடந்த அதிபராக இருந்த 2022ஆம் ஆண்டு முதல் இருந்த ரணில் விக்ரமசிங்கனுடைய பதவி காலம் என்பது இந்த மாதத்துடன் நிறைவடைய உள்ள நிலையில் தற்பொழுது அதற்கு புதிய அரசு யார் அமைக்க உள்ளார்கள் என்பது தொடர்பான அந்த ஒரு வாக்குப்பதிவு என்பது அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. இன்று மாலை வரை இந்த வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் நாளை பிற்பகலுக்குள் இலங்கையினுடைய 9வது அதிபராக யார் பதவியேற்க உள்ளார்கள் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட உள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா, தேசிய மக்கள் கட்சியினுடைய தலைவர் அனுரகுமார திசநாயக்கே உள்ளிட்ட பல்வேறு முக்கிய வேட்பாளர்கள் இந்த முறை அவர்கள் போட்டியிடுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. அவர்கள் மட்டுமல்லாமல் மட்டக்களப்பினுடைய முன்னாள் MP அரியநேந்திரன், தமிழ் பொது கூட்டமைப்பினுடைய தலைவர்களும் இந்த முறை அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அதே போல மஹிந்த ராஜபக்சேனுடைய மகன் நமல் ராஜபக்சேயும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனா கட்சியின் சார்பாக போட்டியிடுவது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த ஒரு மக்களுடைய வாக்குப்பதிவு என்பது நடைபெறும் நிலையில் 7 மணிக்கு பிறகு வாக்கு எண்ணிக்கையும் தொடங்கும் எனவும் ஏற்கனவே அந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையமானது அதை அறிவித்துள்ளது. நாளை பிற்பகலுக்குள் புதிய அதிபர் யார் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நிலையில் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் ஸ்ரீலங்காவுடைய இலங்கை அரசானது அதிகாரப்பூர்வமாக செய்தது. சுமார் 61,000க்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளது முக்கியமாக பார்க்கிறது. அவர்கள் மட்டுமல்லாமல் மஃப்டி உடையில் இருக்கக்கூடிய 9,000க்கும் அதிகமான சிவில் பாதுகாப்பு பணியினரும் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையமானது தெரிவித்துள்ளது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், வன்முறை இல்லாமல் இந்த தேர்தல் நடத்துவதற்கான ஒரு முனைப்பில் அந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையமானது ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த ஓராண்டுகளுக்காக நடைபெற்று வரும் அந்த பொருளாதாரத்தினுடைய நெருக்கடி காரணமாக ஏற்பட்ட போராட்டங்கள் என்பது இந்த தேர்தலில் எதிரொலிக்க கூடாது, அமைதியான தேர்தலாக இருக்க வேண்டும் என்பது வகையில் அனைத்து வாக்குச்சாவடிகள் மற்றும் முக்கிய தலைவர்களுடைய இல்லங்களுக்கு கடுமையான பாதுகாப்பையும் இலங்கை அரசாங்கத்து போடப்பட்டு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மனுஷா சுசித்ரா, இலங்கை பொருளாதாரம் இருப்பதிலேயே மிகவும் நெருக்கடியான ஒரு சூழலை சந்தித்து வருகிறது. இந்த நிலையில இப்போ தேர்தல் நடக்க இருக்கிறது. இந்த பொருளாதாரத்தின் தாக்கமாக ஏற்பாடுகளில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதா? மிக முக்கியமாக ஏற்பட்ட அந்த பொருளாதார நெருக்கடி என்பது கடந்த ஓராண்டுகளில் ஓரளவு சரி செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தேவையான தேர்தலுக்கான ஏற்பாடுகள் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது, எந்த ஒரு குறையும் இருக்காது என்ற ஒரு கருத்து தான் அந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் 2019ஆம் ஆண்டு 19, 20 மற்றும் 21ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்ட அந்த நெருக்கடி என்பது தற்பொழுது ஓரளவு பல்வேறு நாடுகளுடைய உதவிகள், அவர் மட்டுமல்லாமல் உலக வங்கியினுடைய உதவியுடன் அனைத்து நிலம் என்பது சரி செய்யப்பட்டுள்ள நிலை தற்பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்ற ஒரு கருத்தை தேர்தல் ஆணையமானது தெரிவித்திருக்கிறது. ஆனால் அதே சமயம் மக்களினுடைய அந்த அவர்களுக்கு தேவையான வாக்காளர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்பாடு செய்வதில் ஒரு சில பகுதிகளில் சற்று பணிகள் இன்னும் முழுமையாக முடிவடையவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் எதிர்க்கட்சி தலைவர்கள் அதுக்கு முன்வைத்துள்ளார்கள். மோனிஷா, விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.